காசு பணம் தொட்டு மணி மணி. மச்சான் நாளைக்கு டூருக்கு போகிறோம் மச்சான். செம்ம ஜாலியாக செம்ம என்ஜாயாக பண்ணிட்டு வரோம். ஃப்ரெண்ட்ஸுங்க என்னென்ன கேட்குறாங்க எல்லாமே எடுத்துக்கொடுண்ணா. இன்னைக்கு ஏன் ட்ரீட்டு எல்லாருமே வயிறு முட்டை சாப்பிட்ணும். அண்ணா எங்களுக்கு 2 கூல் ட்ரிங்க்ஸு அப்புறமா பர்பன் பிஸ்கெட்டு அந்த மாதிரி இருக்கிறது கொடுங்கண்ணா. ஸ்நாக் அவங்க கேட்கறதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி கொடுப்பா. அண்ணா ஒரு லேஸு ஒரு சாண்ட்விட்ஜு ஒரு பாப்கார்ன் கொடுத்துருங்கண்ணா. ஏன்பா தம்பி இவ்வளோ காசு நீ செலவு பண்ணுற? காலேஜ் லைஃப் நான் என்ன என்ஜாய் தான் பண்ண முடியும். எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை, நம்ம என்ன பண்ணுறதுன்னு புரியல. சரி நம்ம ஃப்ரெண்டு ஃபாரிஸ் கிட்ட கேட்டு பார்க்கலாம். எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கொஞ்சம் காசு வேணும் மச்சான். பார்த்துக்கலாம் மச்சான், அதுக்கு போய் என்ன இருக்கும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் மந்த் கட்டணும்டா. பார்த்துக்கலாம், பண்ணிடலாம். நீ ஏன்பா இவ்வளோ சிக்கனமாக செலவு பண்ணுற? இல்லை பை, அவங்க அந்த பசங்க நடனா காசு பசங்களெல்லாம் ஃபுல்லாக செலவு பண்ணுறான் ஒரு பையன். இல்லை பை, ஃபியூச்சர் பிளானிங் பண்ணிக்கிறேன். நான் மட்டும் ஜாலியாக பிளானிங் போய் இருக்கலாம். காலேஜ் ஃபீஸ் காசு கட்டணும்னாடா. எக்ஸாம் ஃபீஸ் தானே நான் தரேன். நீயே கண்டிப்பாக தானே செலவு பண்ண கேண்டீன்ல. உங்கள்கிட்ட இப்படி காசு கட்டத்தில் நடக்கும் தான் சேர்த்து வச்சுருக்கிறேன். இந்த காசு போய் படி. நாமளும் காசு சேர்த்து வச்சுருந்தா இந்த பிரச்சனையை அவங்ககிட்ட கேட்டிருக்க மாதிரி இருக்காதுல்ல. இப்போ இனிமேல் நாமளும் சேர்த்து வச்சா தான் நம்ம ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். அடுத்தவன் நம்பி நம்ம இருக்க முடியாது.